தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். நான் மாஸ்டர் நிரு. மறுபடியும் என்னோட யாழ் கல்வி மையம் என்ற இந்த யூடியூப் சேனலினூடாக ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் என்ன பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னா, இன்று நடைபெற்ற கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சை தமிழ் பாடம் பகுதி 1 விடைகளை தான் நான் இதில் பார்க்க போறோம். முடிஞ்ச அளவு விரைவாக விடைகளை பார்த்துடலாம். தினமும் 6 மணிக்கு நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் தொடர்ச்சியாக வகுப்புகள் ஏறக்குறைவு காரணத்தால கொஞ்சம் பிஸியா இருந்ததால ஸ்கூல் நேரத்துக்கு வெளியிட முடியல. அதுக்காக மன்னிச்சு கொள்ளுங்க. ஓகே, நாங்க சீக்கிரமா போயிடலாம். ஓகேவா? சரி. முதலாவது வினா என்ன, 2025-26 ஆண்டுக்கான GCE O level தமிழ் பாடத்தின் பகுதி 1 முதலாவது வினா. வெம்பனிக்கொடியோன். இங்கு பனி என்பது சரியான விடை பாம்பு. பனி என்றா பாம்பு. இரண்டாவது கேள்வி, மறையெனல் அறியா மாயமியலாயம். இங்கு மறை என்பது சரியான விடை. முதலாவது விடை வேதம். மூன்றாவது கேள்வி, பெண்களுக்கு தம்பதியே பெருந்தெய்வம் என்பர் சிலர். இங்கு பதி என்பதற்கான சரியான விடை 4வது விடை கணவன். ஒரு இணக்கம் ஏற்பட்டது. இங்கு இணக்கம் என்பதன் எதிர்கருத்து சொல். இணக்கம் என்பதன் எதிர்கருத்திற்கான விடை பிணக்கம். 2வது விடை. வேந்தரை இழித்து மேலேறினான். இங்கு இழித்து என்பதன் எதிர்கருத்து சொல். 5வது வினா. இந்த 5வது வினாவுக்கான விடை உயர்த்தி. இழித்து என்பதன் எதிர்கருத்து சொல் உயர்த்தி. 6வது வினா. குறித்த சில விலங்கு தாவரம் ஆகிய இரண்டுக்கும் உரியதாக வழங்கி வரும் இளமை பெயர். விலங்குக்கும் தாவரத்துக்கும் பொதுவான இளமை பெயர் விடை 3வது பிள்ளை. அடுத்தது சென்சஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகராக தமிழில் வழங்கும் கலை சொல். 7வது வினாவுக்கான விடை தொகை மதிப்பு. சென்சஸ் அப்படின்னு சொல்லிச்சுன்னா தொகை மதிப்பு. 8வது வினா, இலட்சியம் இல்லாத மனிதன் மனிதன் அல்ல. இங்கு இலட்சியம் என்பதற்கு நிகரான புரிதொரு சொல். இதற்கான விடை 4வது விடை குறிக்கோள். 9வது வினா, அது இப்படி காலை வாரியும் எனக்கு புத்தி வரவில்லை. காலை வாறுதல் என்ற மரபு தொடரால் உணர்த்தப்படுவது. இதற்கான சரியான விடை துரோகம் செய்தல். முதலாவது விடை. காலை வாறுதல் என்றால் துரோகம் செய்தல். ஓகே, அடுத்தது 10வது வினாவை பார்க்கலாம். 10வது வினா, ஏமாற்று வேலைகளை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படும் இணை மொழி. அதற்கான விடை முதலாவது விடை தில்லுமுள்ளு. 11வது வினா, ஏதேனும் ஒரு விடயம் மனதிலே இலகுவாகவும் நிலையாகவும் பதிந்து விடுவதற்கு உணர்த்துவதற்கு மிக பொருத்தமான உவமை தொடர். சரியான விடை பசுமர தாணி போல. முதலாவது விடை. 12வது வினா, உன்னிப்பாக அவை பார்க்க தொடங்கினேன். இங்கு உன்னிப்பாக என்பது விடை அவதானமாக. சரியான விடை. முதலாவது விடை. 13வது வினா, வித்துவான் பட்டம் பெற்ற ஒரு நண்பரோடு படையெடுத்தேன். இவ்வாக்கியத்தில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை உருவு உணர்த்தும் பொருள். இங்கு ஓடு என்ற வேற்றுமை வருது. அதற்கான பொருள் சரியான விடை உடனிகழ்ச்சி பொருள். 3வது விடை. 14வது வினா, தந்தையின் பிரிவில் விதிர்த்து போய்விட்டார்கள். இங்கு விதிர்த்தல் என்பது சரியான விடை நடுக்கம், நடுங்குதல். அதுதான் விதிர்த்தல். 15வது வினாவிற்கும் 16வது வினாவிற்கும் சிறிது சந்தேகம் இருக்கிறது. 2 விடைகள் பொருத்தம் போல தோன்றுகிறது. நான் குறித்து வைத்திருக்கிற விடையை நான் இதுல சொல்றேன். வேளைகளை உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கொமெண்ட்ல பதிவிடலாம். இந்த பக்தி இலக்கியம் உருவாவதற்கு நம் அகத்தின இலக்கியம் ஒருவாறு துணையாக இருந்திருத்தல் வேண்டும். அகத்தின இலக்கியம் என்பது இதுதான் 15வது வினா. இதற்கான விடை அகத்தின இலக்கியம் ஒரு சங்க இலக்கியம். முதலாவது விடை சரி என்று நான் நினைக்கிறேன். அகத்திணை இலக்கியம் என்பது காதலை குறிக்கிற ஒன்றுதான். இருப்பினும் அகத்திணையில பாத்தீங்கன்னு சொன்னா காதல் என்றது ஒரு ஒரு கருப்பொருள்ல மட்டுமே வருது. அதை விட திணை, ஐவகை நிலங்கள் பற்றி அப்படி நிறைய விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆக அது ஒரு கருப்பொருள் என்றதால அது வராது. சங்க இலக்கியம் தான் முதலாவது வழியாக இருக்கும். 16வது, ஏர் தலைக்க வேணும் தம்பிரானே. இங்கு ஏர் என்பதால் உணர்த்தப்படுவது. இதிலேயும் ஒரு சின்ன மயக்கம் இருக்கிறது. ஏர் என்பதற்கான நேரடி பொருள் கலப்பை. ஆனா இங்கு ஏர் என்பதால் உணர்த்தப்படுவது என்று கேட்டிருக்கிறபடியா அந்த ஏர் என்பதால் உணர்த்தப்படுகின்ற தொழில் வேளாண்மை. இந்த வேளாண்மையை தான் குறிக்கும். 4வது விடைதான் சரியாக இருக்கும் நினைக்கிறேன். 17வது, முழு பொருளையும் ஒருவர் தனித்து அனுபவித்தல். அதற்கான விடை 4வது விடை ஏகபோகம். 18வது,
ஆனந்தத்தில் என் கண்ணில் நீர் தழும்பி நின்றது. இங்கு தழும்புதல் என்றால் இதற்கும் ஒரு சிறிது மயக்கம் இருக்கிறது விடைகள்ல. தழும்புதல் என்பது நிறைதலையும் குறிக்கலாம், நிறைந்து வழிதலையும் கூட குறிக்கலாம். தழும்புதல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைந்து நிற்றலை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இரண்டாவது விடை நிறைதல் சரியாக இருக்கும். சரசர பால் விழும். இங்கு சரசர என்பது இதற்கான விடை இரண்டாவது விடை இரட்டை கிளவி. 19வது வினா. இனி 20வது கேள்விக்கு பார்ப்போம். தலைவிதியை மாற்ற முடியாது என்ற கருத்தை வெளிப்படுத்தும் பழமொழி. இதற்கான பழமொழி 4வது விடை அன்று எழுதியவன் அழித்து எழுதுவானா அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, 20 கேள்விகளுக்கான விடைகளை சொல்லிட்டேன். யாராச்சும் இந்த வீடியோவை இப்ப புதுசா பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு நான் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் நான் தொடர்ச்சியா போடுற வீடியோக்கள் உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும். நான் நிறைய வீடியோஸ், நிறைய பாடம் சம்பந்தமாக தொடர்ச்சியாக போடுவேன். உங்களோட ஆதரவு எந்த அளவுக்கு எனக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் என்னால வீடியோக்களை போட முடியும் என்ற இடத்துல சொல்லிக்கொண்டு ஓகே, தொடர்ச்சியா பார்க்கலாம். 21வது கேள்வி. ககரம் ஜி எனும் ஆங்கில எழுத்துக்கு நிகராக ஒலிக்கும் சொல். 21வது வினாவுக்கு சரியான விடை சங்கு, 3வது. 22வது கிறந்த எழுத்து இடம்பெற்ற சொல். 22வது கேள்வி. அதற்கான சரியான விடை 2வது விடை ஜனகன். 23வது இயல்பு புணர்ச்சி இடம்பெற்ற சொல். இங்கு இயல்பு புணர்ச்சி இடம்பெற்ற சொல் 4வது விடை காலால் சரியாக இருக்கும். 24வது கேள்வி. தொழில் பெயர் இடம்பெற்ற வாக்கியம். அதற்கு சரியான விடை 1வது விடை ஒழுங்காக படிப்பது எம் கடமை. ஓகே, 25வது கேள்வி. சேப்பாட்டு வினை இடம்பெற்றுள்ள வாக்கியம். இதற்கான சரியான விடை 3வது விடை வரும். உண்மை பேசுபவர்கள் போற்றப்படுவார்கள் என்று வர்றபடியா அந்த விடை வரும் 3வது. 26வது வினா. பின் வருவனவற்றுள் இட்டு பெயரொட்டு பண்பு தொகை. இட்டு பெயரொட்டு பண்பு தொகை 3வது விடை சாரை பாம்பு சரியாக இருக்கும். 27வது வினா. அனர்த்தத்தில் அகப்பட்டவர்களுக்கு உதவுக. இங்கு உதவுக என்பது 1வது விடை ஏவல் வினை. 28ஆம் கேள்வி. அகராதி ஒழுங்கில் அமைந்த சொற்தொகுதி 4வது விடை சரி. ஆகடியம், ஆரவாரம், ஆவாரம்பு, ஆறுதல் என்று வருகிறது. 29வது பொருத்தமற்ற உதாரணம் இடம்பெறும் சொற்தொகுதியை தெரிவு செய்க. அதுல 29வது 1வது விடை சரியாக இருக்கும். ஆண்பால். மாணவன் வியாபாரி நடந்தான். இங்கு மாணவனும் நடந்தானும் ஆண்பாலை குறிக்கும். வியாபாரி என்பது ஒரு பொதுப்பாலை குறிக்கிறதால அந்த விடை சரியாக இருக்கும். 30வது வினாவுக்கு 4வது விடை சரியாக இருக்கும். வேற்றுமை தொகை. வான்மதி, என் நண்பன், செய் நன்றி. இதுல செய் நன்றி மட்டும்தான் பிள்ளைகள் வேற்றுமை தொகையாக வரும். மற்ற ரெண்டுமே வேற்றுமை தொகையாக வராது. எனவே அது 4வது விடை சரியாக இருக்கும். 31வது கேள்வி. இயற்கை அனர்த்தத்தினால் வீடுகளை இழந்தவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. 1வது விடை சரியாக இருக்கும். 32வது கேள்வி. பரீட்சை மண்டபத்தில் மேற்பார்வையாளர்கள் கடமையில் ஈடுபட்டிருந்தார்கள். 3வது விடை சரியாக இருக்கும். 33வது வினா. கவிஞர் தான் வெளியிட உள்ள நூலில் இணைத்துக் கொள்வதற்காக தன்னை பற்றிய சிறப்புகளை எடுத்துரைப்பதான அணிந்துரை ஒன்றை தனது ஆசிரியரிடமிருந்து பெற்றுக் கொண்டார். அணிந்துரை என்ற விடை சரியாக இருக்கும். 1வது விடை. கவிஞர்கள், எழுத்தாளர்கள், விமர்சகர்கள் என்று அனைத்து தரப்பையும் சார்ந்த இலக்கியவாதிகள் ஒன்று கூடி சமகால இலக்கிய போக்கு தொடர்பாக கலந்துரையாடினார்கள். 34வது இலக்கியவாதிகள் விடையாக இருக்கும். 4வது விடை. 35வது கேள்வி. வெளியில் பேச முடியாத விடயங்களையும் பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிறப்புரிமை உள்ளது. 3வது விடை சரியாக இருக்கும். சிறப்புரிமை. 36வது வினா. ஆசிரியர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகள் ஆகியோருடன் இணைந்து அதிபர் பாடசாலையின் அபிவிருத்தி தொடர்பாக நிலைத்த பயன் தரும் திட்டங்கள் பலவற்றை தீட்டினார். 1வது விடை சரியாக இருக்கும். என்று கேட்டா இந்த வாக்கியத்தோட எழுவாய் அதிபர் அவர் ஒருமை என்றபடியா தீட்டினார் அப்படின்னு சொல்லித்தான் முடியும். 1வது விடை சரியாக இருக்கும். 37வது கேள்வி. ஒரு பாடல் அதுல இருந்து 3 வினாக்கள் வினாப்பட்டிருக்கு. அதுல 37வது கேள்வி பாத்தீங்கன்னா, இந்த கவிதையில் விவரிக்கப்படுவது. இந்த பாடல் மாலை காட்சியை குறிக்கிறதாக இருக்கும். 2வது விடை சரியாக இருக்கும். கவிஞர் தனித்திருந்த மணல் மேடு எங்கே இருந்தது? 38வது வினாவுக்கான விடை 1வது விடை கடற்கரையில் என்ற சரியாக இருக்கும். ஏன்னு சொல்லிட்டுன்னா தாளை, ஆளி என்ற சொற்கள் எல்லாம் காணப்படுவதால இது ஒரு கடற்கரையாக இருக்கும். 39வது தமிழ் கவியுணர்வு, நிலா ஒளி ஆகியவற்றுக்கு முன்வைக்கப்படும் உருவகங்கள் முறையே ஒழுங்கமைந்தது. 3வது விடை சரியாக இருக்கும். பெண் போதை அமுதம். தமிழ் என்பதை தமிழ் வந்தாளன் சொல்றபடியா
அங்க வந்தால் ஒரு பெண் அல்லவா, அப்ப பெண்ணன்னு சொல்லி விடை பெறலாம். அதுக்கு பிறகு கவி உணர்வு போதை அப்படின்னு சொல்லி தந்திருக்கார். கவி உணர்வு போதைக்கு அப்படின்னு சொல்லி வருது. அதுக்கு பிறகு ஆளிடை அமுதம் பெய்தால் அப்படின்னு சொல்லி அந்த நிலவொளியே சொல்லப்படுது. ஆகவே 3வது விடை சரியாக இருக்கும். 40வது இறுதி கேள்விக்கான விடை வந்து அந்த வாக்கியங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான சரியான விடை 2வது விடை சரியாக இருக்கும். ஈனா, ஆனா, ஈயன்னா, ஆவன்னா, ஊனான்ற ஓர்டர்ல வந்து அது வரும். ஓகே. ஆகவே 40 கேள்விகளுக்குமான விடைகளை நான் வந்து சொல்லியிருக்கிறேன். இவை என்னால இப்ப உடனடியாக வந்து தொகுக்கப்பட்ட விடைகள் தான். இதுல சில நேரத்துல ஏதாச்சும் தவறுகள் இருந்துன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து கொமெண்ட்ல சுட்டி காட்டலாம் இருக்கக்கூடிய தவறுகளை. என்று கேட்டால் அவசரத்திலே செய்யப்பட்ட வீடியோ கண்டிப்பாக அனைவரும் வீடியோ போட சொல்லி கேட்டுக்கொண்டே இருந்தா போல அவசரத்தில் செய்யப்பட்ட வீடியோக்கள் தவறுகள் வருவது சகஜம். கற்றது கையளவு அல்லாதது உலகளவுன்னு சொல்லுவார்கள். ஆகவே கண்டிப்பாக பிழைகள் இருப்பது வளமையான ஒரு விஷயம் இருக்கலாம். எனவே பிழைகள் எதுவும் இருந்தா அந்த பிழைகளை நீங்க கண்டிப்பாக தாராளமாக கொமெண்ட்ல சுட்டி காட்டலாம். மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கலாம். இந்த தமிழ் பாடத்தோட பகுதி 2 பற்றியோ அல்லது பகுதி 3 இருக்கக்கூடிய வினாக்கள் பற்றிய விடைகள் தேவைன்னு சொல்லிச்சுன்னா நீங்க கண்டிப்பா கொமெண்ட்ஸ்ல போடுங்க. அதற்கான வீடியோவை நான் கண்டிப்பா போடுறேன். ஓகே, நன்றி.